இந்த ஞாயிற்றுக்கிழமையில வயிறை வந்து ஒரு குப்பை தொட்டியா மாத்தி வச்சிருப்பாங்க. சாப்பிடாத உணவே இல்லை. அதுல டாப் ஆஃப் த லிஸ்ட் வந்து அளவு மிகினும் குறையினும் நோய் உண்டாகும் இல்லையா? ஸோ அது எல்லாமே ஒரு ஒரு அளவு இருக்கு. நிறைய டைம்ஸ்ல பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, என் குழந்தைக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுன்னு. இல்லைன்னா எங்கள் பொதுவான கிளினிக்ல பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஓபியில பார்க்கக்கூடிய எல்லாமே வயிறு சரியில்லை, வாமிட்டிங். பார்த்துருந்தீங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமையில வயிறை வந்து ஒரு குப்பை தொட்டியா மாத்தி வச்சிருப்பாங்க. சாப்பிடாத உணவே இல்லை. அதுல டாப் ஆஃப் த லிஸ்ட் வந்து பரோட்டா, ஃபாலோட் பை பிஸ்கெட்ஸ், ஃபாலோட் பை ஐஸ்கிரீம்ஸ், ஃபாலோட் பை சிப்ஸ். ஸோ நீங்கள் யூ நேம் இட், அந்த சண்டே தேவோட வீட்டன். மண்டே ஓபி எங்களுக்கு ஃபுல்லாக வழிஞ்சு வரதே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தான். தயவு செஞ்சு இதை தவிர்க்கவும். ஏன்னா அதில் ஆட் பண்ணக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் அதில் ஆட் பண்ணுறாங்க. அதையெல்லாம் ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தி குடலுக்கு இல்லை. நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது அதில். முடிஞ்ச வரைக்கும் பிஸ்கெட்ஸை தவிர்த்துடுங்க. ஏன்னா அதில் அதிகப்படியான சர்க்கரையும் அதிகப்படியான மைதாவும் இருக்கிறதுனால ஜீரணத்துக்கு அதிக பாதிப்பு உண்டாகுது. ரெண்டாவது வந்து நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது. அதுலேயும் நீங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் எந்த கூல்ட்ரிங்க் எடுத்தாலுமே ஆல்மோஸ்ட் 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் இருக்குங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் நீடட். அவ்வளோ சுகர் குழந்தைங்களுக்கு தேவையில்லை. சிப்ஸில் நிறைய சால்ட். ஸோ சால்ட் அண்ட் சுகர் இஸ் ஆக்சுவலி டெட்ரிமெண்டல். ஒரு அளவுக்கு மீறும் போது தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு டெட்ரிமெண்டல் ஆகுது பாடியினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து டோட்டலாகவே குழந்தைகளுக்கு சர்க்கரையும் சுகரையும் கண்ணிலேயே காட்டாமல் 2 வயசு வரைக்கும் உப்பு சப்பு இல்லாமல் கொடுக்குற குழந்தைகள் உண்டு. இவங்க வரக்கூடிய காரணம் வந்து குழந்தைய சாப்பிட்றதே இல்லை. ருசிங்கிறது எல்லா விதத்துலையும் இருக்கணும். ஸோ நல்ல ஸ்நாக்ஸ்ன்னு எடுத்தோம்னா பொட்டுக்கடலை, நடக்கடலையில் பண்ணக்கூடிய பதார்த்தங்கள், பாசிப்பருப்பு உருண்டை, கட் ஃப்ரூட்ஸ், பழங்கள், எல்லா விதமான பழங்கள். பட் நம்மளுடைய பலகாரங்கள், வீட்டில் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் பலகாரங்கள் எல்லாமே கொடுக்கலாம். நிறைய பேர் பயந்துக்கிறாங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கே. அளவு மிகினும் குறையினும் நோய் உண்டாகும் இல்லையா? ஸோ அது எல்லாமே ஒரு அளவு இருக்கு இதுக்கு. ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ காய்கறியில் வெள்ளரி கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்புறதுல வெள்ளரி டெய்லியுமே சேர்த்தலாம். அது நல்ல விஷயம். எல்லா வகையான சுண்டல், முளைவிட்ட சுண்டல்கள் ரொம்ப ஹெல்த்தியானது. அதிகப்படியான புரோட்டீன் உள்ள ஒரு விஷயம். இட் இஸ் அ குட் ஹை கிளாஸ் புரோட்டீன். பட் அது சில குழந்தைகளுக்கு ஒவ்வாமை இருக்கிறதுனால, அலர்ஜி இருக்கிறதுனால அது அந்த குழந்தைக்கு கொடுத்து சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஸ்நாக்காகவும் பயன்படுத்தலாம். மற்றபடி எண்ணெய் பதார்த்தங்கள், பருப்பு வடை, கீரை வடை, இது எல்லாமே நல்லது தான். பட் அது எண்ணெயில் செய்யப்பட்டதுனால ஒரு லிமிட்டட் குவான்டிட்டியோடு இருக்கலாம். அதுக்காக அது டோட்டலாக தவிர்க்கப்படணுங்கிறது இல்லை.